रहमतुल्लाहि वबरकातुहू। इन्नल हम्दुलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व मिन सय्यिआति अमालिना मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिल्हु फला हादिय लहु व अशहदु अल्ला इलाहा इल्लल्लाह व अशहदु अन्ना मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अम्मा बाद। या अय्युहन्नास इत्तक़ू रब्बकुमुल्लज़ी खलक़कुम मिन नफ्सिन वाहिदा व खलक़ मिन्हा ज़ौजहा व बस्स मिन्हुमा रिजालन कसीरन व निसाअ वत्तक़ुल्लाह अल्लज़ी तसाअलून बिही वल अर्हाम इन्नल्लाह कान अलैकुम रक़ीबा। रब्बी क़द आतैतनी मिनल मुल्क व अल्लमतनी मिन तहवीलिल अहादीस फातिरस समावाति वल अर्ज़ अंत वलियुम फिद दुनिया वल आखिरह तवफ़नी मुस्लिमन वल्हिक़नी बिस्सालिहीन। புகழும் புகழ்ச்சியும் நம்மை படைத்து பரிபாலிக்கும் ஏக இறைவன் அல்லாஹ்விற்கு மட்டும் உரியதாகும். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியம் நிறைந்த எல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மனித சமூகத்தை படைத்து அதில் சிறந்தவர்களாகவும் சிறப்பு மிக்கவர்களாகவும் நேர்வழியின்பால் வழிகாட்டப்பட்ட சமூகமாகவும் நம்மை ஆக்கி அருளியிருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ். இந்த உலகத்தில் நாம் வாழக்கூடிய காலகட்டத்தில் நம்மில் ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்வை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதையும், நமது இலக்கும் பயணமும் எதை நோக்கி இருக்க வேண்டும் என்பதையும் இறைவனும் இறை தூதரும் மிக அழகாகவும் தெளிவாகவும் நமக்கு பாடம் எடுக்கின்றார்கள். குறிப்பாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறு விதமான வழிகாட்டுதலை நமக்கு கொடுத்திருந்தாலும் அதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு சில விஷயங்களை நமக்கு சொல்லித் தருகின்றார்கள். உதாரணமாக எடுத்துக்கொண்டீர்கள் என்றால், அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார்கள், அத்துஆஉ ஹுவல் இபாதத்தும், நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு வணக்க வழிபாடும் ஒவ்வொரு பிரார்த்தனை என்பதும் இறைவனிடத்தில் அது ஒரு வணக்க வழிபாடு என்று அல்லாஹுடைய தூதர் நமக்கு சொல்லுகின்றார்கள். அதனால்தான் ஒரு மனிதன் காலையில் எழுந்ததிலிருந்து மீண்டும் இரவு உறங்க செல்லுகின்ற வரைக்கும் அவன் செய்யக்கூடிய எல்லா விதமான செயல்களுக்கும் அல்லாஹுடைய தூதர் ஒரு பிரார்த்தனையை சொல்லித் தருகின்றார்கள். காலைல எந்திரிக்கிறீங்களா, அல்லாஹுவை புகழ்ந்துட்டு எந்திரிங்க. இரவு தூங்க வீட்டை விட்டு வெளில போறீங்களா, அல்லாஹுவை புகழ்ந்து வெளியில போங்க. ஒரு கரிவறைக்குள்ள போறீங்களா, இறைவனிடத்தில் பாதுகாவல் தேடுங்கள். இப்படியெல்லாம் அல்லாஹுடைய தூதர் நமக்கு வழிகாட்டுறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த இந்த பிரார்த்தனைகள் இருக்குல்ல, இந்த பிரார்த்தனைகளை இரண்டு வகையாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். முதல் வகை என்னன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்த பெரும்பாலான பிரார்த்தனைகள் எப்படி இருக்கும் என்றால் இறைவனை புகழும் விதமாக இருக்கும். இன்னொரு வகை எப்படி இருக்கும் என்றால் அல்லாஹுவிடத்தில் ஷைத்தானிடமிருந்து பாதுகாவல் தேடக்கூடிய பிரார்த்தனைகளாக அல்லாஹுடைய தூதர் சில பிரார்த்தனைகளை சொல்லி கொடுத்திருப்பாங்க. இந்த இரு வகை பிரார்த்தனைகளை தவிர்த்து நீங்க வேற எந்த வகையான பிரார்த்தனையையும் நீங்கள் பார்க்க முடியாது, ஒரு சில துஆக்களை தவிர. அல்லாஹுடைய தூதர் எந்த அளவிற்கு மென்மையானவர்கள் என்பது எல்லோருக்கும் தெரியும். எந்த அளவிற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களை நேசிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். மக்கள் ஒரு தவறே செய்தாலும் அல்லாஹுடைய தூதர் அதை பொறுமையாக கையாளக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பது எல்லாருக்கும் தெரியும். அதை இறைவன் திருமறையில் சொல்லுகின்றான், இன்னக லஅலா குல்கின் அஸீம், நபியே நீங்கள் ஒரு மகத்தான குணத்திலே இருக்கிறீர்கள். யார் உங்களிடத்தில் கோபமாக பேசினால் கூட அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்ய மாட்டாங்க, கோபப்பட மாட்டாங்க.
பொறுமையாக அந்த நபரை அணுகக்கூடியவராக அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செஞ்சாங்க, இருந்தாங்க. அப்படிப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பிரார்த்தனையை செய்கிறார்கள். அல்லாஹ்விடத்தில் ஒரு பிரார்த்தனையை செய்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் கல்வின் லா யக்ஷௌ. இறைவா, யாருடைய உள்ளத்தில் இரையச்சம் இல்லையோ அவனை விட்டும் என்னை நீ தூரப்படுத்துன்றாங்க ரசூலுல்லாஹ். வ நஃப்ஸின் லா தஸ்வஹு. நீ கொடுக்கக்கூடிய பொருளாதாரத்தை, அருள் கொடைகளை யார் உள திருப்தியோடு எடுக்கவில்லையோ அவர்களிடமிருந்து எனக்கு நீ பாதுகாப்பு கொடு. வ இல்மின் லா யன்ஃபௌ. எந்த பயனும் இல்லாமல் ஒரு கல்வியை படிக்கிறாங்கல்ல, இவர்களிடமிருந்து எனக்கு நீ பாதுகாப்பு கொடு. கடைசியா சொல்றாங்க, தஅவத்தின் லா யுஸ்தஜாப லஹா. யார் தான் செய்த பாவத்திற்காக அல்லாஹ்விடத்தில் கையேந்தி பிரார்த்தனை செய்தால் அந்த பிரார்த்தனை இறைவனிடத்தில் நிராகரிக்கப்படுமோ, அல்லாஹ் அதை ஏற்க மாட்டானோ, இவர்களிடமிருந்து எனக்கு நீ பாதுகாப்பு கொடு என்று அல்லாஹ்வுடைய தூதர் இந்த 4 நபர்களை விட்டும் பாதுகாவல் தேடுகிறார்கள். முதல்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன விஷயம் என்ன? கல்பின் லா யக்ஷௌ. யாருடைய உள்ளத்தில் இரையச்சம் என்பது இல்லையோ, யார் இரையச்சத்தினுடைய எந்த ஒரு அடிச்சுவடும் அவனுடைய உள்ளத்தில் பதியாமல் இருக்கிறதோ, இறைவா அவனை என்னை விட்டும் தூரப்படுத்து. அதான முக்கியம். ஒரு மனிதன் செய்யக்கூடிய வணக்க வழிபாடாக இருந்தாலும், பிரார்த்தனையாக இருந்தாலும், தான தர்மங்களாக இருந்தாலும், இறைவன் சொல்லக்கூடிய சட்டதிட்டங்களை பின்பற்றுவதாக இருந்தாலும், இறைவனுடைய அச்சம் இல்லை என்றால் அந்த அமலை இறைவன் ஏற்றுப்பான? இப்படி யாரெல்லாம் இரையச்சம் இல்லாமல் இருக்கிறார்களோ, யாரெல்லாம் அல்லாஹுவை பயப்படாமல் இந்த உலகத்தில் பயணிக்கிறார்களோ, இவர்கள் மோசமானவர்கள்ன்றாங்க ரசூலுல்லாஹ். ஷைத்தானிடம் இருந்து எப்படி அல்லாஹ்வுடைய தூதர் பாதுகாவல் தேடுகிறார்களோ, அதே போன்று இவர்களிடமிருந்தும் நபிகளார் அவர்கள் பாதுகாவல் தேடுகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப அழகா சொல்லுவாங்க, இன்னஃபில் ஜஸதி முல்கத்துன். மக்களே, உங்களுடைய உடலிலே ஒரு சதை துண்டு இருக்கிறது. இதா சலுகத். யாரெல்லாம் அந்த சதை துண்டை சரியாக்கி கொள்கிறீர்களோ, சலுக ஜஸத குல்லுகா. அவர்கள் தங்களுடைய ஒட்டுமொத்த உடலையும் சரி செய்து கொள்கிறார்கள். இதா ஃபஸதத். யாரெல்லாம் அந்த சதை துண்டை பாழாக்கி கொள்கிறீர்களோ, வீணாக்கி கொள்கிறீர்களோ, ஃபஸத ஜஸத குல்லுகா. அவர்கள் தங்களுடைய ஒட்டுமொத்த உடலையும் பாழாக்கி கொள்கிறார்கள். அலா, அறிந்து கொள்ளுங்கள், அல் கல்ப், அதுதான் உங்களுடைய உள்ளம்ன்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உள்ளத்தை அழகாக்குங்க, எண்ணத்தை அழகாக்குங்க. இறைவனுடைய அச்சத்தோடு ஒரு விஷயத்தை நீங்கள் செய்கின்ற பொழுது அதிலே இறைவனுடைய அருள் கொடை உங்களுக்கு கிடைக்கும், இறைவனுடைய பரக்கத்து உங்களுக்கு கிடைக்கும். இரையச்சம் இல்லாமல் இந்த உலகத்தில் ஒரு செயலை செய்கின்ற பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த செயலுக்கு ஒரு காலமும் நமக்கு அனுமதி அளிக்க மாட்டார். இன்றைக்கு தீமைகள் ரொம்ப பரவலாகி கிடப்பதற்கும், தீமைகளை எல்லாம் நார்மலைஸ் பண்றதுக்கும், சாதாரணமாக எடுத்துக்கிறதுக்கும் என்ன காரணம் நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்களேன். அல்லாஹ்வுடைய அச்சம் இல்லாததான். பொய் தானே சொல்றான், சும்மா விளையாட்டுக்கு தானே பொய் சொல்றான். ஏதோ ஒரு கட்டத்துல, ஒரு நிர்பந்தத்துல ஒரு மோசடி செஞ்சுட்டான், ஏதோ ஒரு கட்டத்துல கெட்ட வார்த்தை பேசிட்டான், ஏதோ ஒரு சூழல்ல வட்டி வாங்கிட்டான், ஏதோ ஒரு கஷ்டத்துல குடிச்சிட்டான் அப்படின்னு ஒவ்வொரு மனிதனும் செய்யக்கூடிய தவறுகளை இன்றைக்கு சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு சூழல் நமக்கு மத்தியில இருக்குதா இல்லையா? இதுக்கான அடிப்படை காரணம் என்ன நினைக்கிறீங்க? அல்லாஹ்வுடைய அச்சம் இல்லாது, இரையச்சம் இல்லாது. இவர்கள் தங்களை மட்டும் கெடுத்துக் கொள்வார்களா அப்படின்னா கிடையாது. மாற்றமாக கூட இருக்கிறவங்களையும் கெடுத்துவாங்க. அதுக்குதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யாரெல்லாம் இரையச்சத்தோடு பயணிக்கவில்லையோ, இரையச்சத்தோடு இருக்கவில்லையோ, இறைவா இவர்களிடமிருந்து எனக்கு நீங்க பாதுகாப்பு கொடுத்து அல்லாஹ்விடத்தில் தூதர் கேட்கிறாங்க. அழகா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு உதாரணத்தை சொல்லுவாங்க. புகாரில வரக்கூடிய முதல் செய்தி, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இன்னமல் அஅமாலு பின்னியாத். உங்களுடைய செயல்கள் எல்லாமே உங்களுடைய எண்ணத்தை பொறுத்துதான் அமைகிறது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்கல்ல, நீங்க உகது மலை அளவிற்கு தங்கத்தை கொண்டு போய் மக்களுக்கு மத்தியில கொடுத்து அல்லாஹ்வுடைய பாதையில இது தானமா வச்சுங்க, தர்மமா வச்சுங்க,
உங்க பொருளாதாரத்தை மேம்படுத்தீங்க அப்படின்ட்டு நீங்க ஒரு உகது மலை அளவிற்கு கொண்டு போய் நீங்க தங்கத்தை கொடுத்தாலும் என்னுடைய தோழர்கள் செய்த அந்த சிறு பேரிச்சம்பளத்தினுடைய அந்த தர்மத்திற்கு அது ஈடாகாதுன்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனா நம்மளுடைய கணக்கின்படி பார்த்தா ஒரு பேரிச்சம்பளம் பெருசா அல்லது உகது மலை அளவு இருக்கக்கூடிய தங்கம் பெருசா? உகது மலை அளவு இருக்கக்கூடிய தங்கம் தான் பெருசு. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை ஒப்பிட்டு சொல்கிறார்கள் என்றால் இறையச்சத்தை ஒப்பிட்டு சொல்கிறார்கள். அல்லாஹுவை எந்த அளவிற்கு அவர்கள் அச்சத்தோடு அணுகினார்கள், ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு கணமும் இறைவனுடைய இறையச்சத்தோடு தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டவர்கள் சஹாபா. அதனாலதான் அல்லாஹ் சொல்றான், ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹும், அல்லாஹும் அவர்களை பொருந்தி கொண்டான், அவர்களும் அல்லாஹுவை பொருந்தி கொண்டார்கள் என்று தன்னுடைய திருமறை குர்ஆனில் சிறப்பித்து சிலாகித்து ஒரு சமூகத்தை இறைவன் பேசுகிறான் என்றால் அதனுடைய அடிப்படை என்ன? இறையச்சம் தான். அப்ப எந்த ஒரு செயலை நாம் செய்வதாக இருந்தாலும் அதனுடைய அடிப்படை ஆணிவேர் என்ன அப்படின்னு பார்த்தா இறையச்சம். இது ஒரு மனிதனிடத்துல இல்லையா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த மனிதரை விட்டும் என்னை நீ பாதுகாத்தருள்வாயாக, இவன்டேந்து எனக்கு ஒரு பாதுகாப்பு கொடு. இறையச்சம் இல்லாத மனிதன் பிற மக்களுக்கு தீங்குதான் செய்வான், தீமைதான் செய்வான். அந்த தீமையிலிருந்து நான் என்ன செய்கிறேன்? உன்னிடத்தில் பாதுகாவல் தேடுகிறேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அடுத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார சொல்றாங்க? வ நஃப்ஸின் லா தஸ்பஹு, பொருளாதாரத்தை உள திருப்தியோடு எடுக்காத மனிதர்கள். இன்றைக்கு ஒவ்வொரு மனிதனும் யாரோடு போட்டி போடுறான்னு நம்ம நினைக்கிறோம். தன்னுடைய தேவைக்காக உழைக்கக்கூடிய மனிதன், தன்னுடைய தேவைக்காக சம்பாதிக்கக்கூடிய மனிதனை விட பிறரை பார்த்து சூடு போட்டுக் கொள்ளக்கூடிய மனிதர்கள் தான் இங்கு அதிகம். அல்லாஹ் நமக்கு இதைதான் கொடுக்குறான். ஒரு நாளைக்கு நமக்கு ஒரு 1000 ரூபாய் தான் அல்லாஹ் கொடுக்குறான்னா அதை மன திருப்தியோட எடுக்கும். 500 ரூபாய் தான் கொடுக்குறானா மன திருப்தியோட எடுங்க. லட்சக்கணக்கில் கொடுக்குறானா அதையும் மன திருப்தியோட எடுங்க. ஒண்ணுமே கொடுக்கலையா, இன்னைக்கு இறைவனுடைய நாட்டம் இதுதான் அப்படின்னு நம்ம எடுக்கும். உல திருப்தி இல்லாமல் அடையக்கூடிய பொருளாதாரத்தில் ஒரு மனிதனுக்கு ஒரு காலமும் பரக்கத்து வந்து சேராது. நீங்க பாருங்களேன், நம்ம மக்கள் இருப்பாங்க, ஒரே ஒரு ஆள் வெளிநாட்டுல போய் ஒரு 40,000 50,000 சம்பாதிப்பாங்க. மனைவியை பார்த்துப்பாங்க, பிள்ளைகளை பார்த்துப்பாங்க, தாய் தந்தையரை பார்த்துப்பாங்க, உறவுகளை பார்த்துப்பாங்க, அல்லாஹ்வுடைய பாதையில செலவு செய்வாங்க. இவ்வளவு செலவும் அந்த ஒற்றை நபருடைய வருமானத்தில் இருக்கு. அதுவே நீங்க மாற்று மத சகோதரர்களை பாருங்க, தாய் வேலைக்கு போவாங்க, தந்தை வேலைக்கு போவாங்க, பிள்ளை வேலைக்கு போவா, மக வேலைக்கு போவா, அவர்கள் இருக்கக்கூடிய இடம், சாப்பிடக்கூடிய சாப்பாடு, அதுக்கும் அவங்க சம்பாதிக்கிற சம்பாத்தியத்துக்கும் சம்பந்தமே இருக்காது. அதைத்தான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஓ நஃப்ஸின் லா தஸ்பஹு, உல திருப்தியோடு எடுக்க கத்துக்க. அல்லாஹ் உனக்கு கொடுக்கிறானா அதை உல திருப்தியோடு நீ எடுக்கிறப்பதான் இறைவன் அதிலே உனக்கான பரக்கத்து வைக்கிறான். உனக்கான தேவைகளை இறைவன் நீ சம்பாதிக்கிற சம்பாத்தியத்துல பூர்த்தி செய்யணும் நீ நினைக்கிறியா, அல்லாஹ் கொடுக்கிறது உல திருப்தியோடு. அடுத்தவனை பார்த்து என்ன செய்யாது, சூடு போடாதுன்ற அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அழகிய ஒரு வரலாறை திருமறை குர்ஆனில் பேசுகின்றான். நீங்க எல்லாம் படிச்சு பாருங்க. காரூன் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதன் இருந்தான். அந்த மனிதனுடைய கருவூலங்களை இல்லை, கருவூலத்தினுடைய சாவிகளை சுமப்பதற்கு வலிமை மிகுந்த ஆட்களை அவன் ஏற்பாடு செய்திருக்கிறான். ரொம்ப வலிமை மிகுந்த ஆள், சாவியை சுமந்துட்டு போறதுக்கு. அப்ப கருவூலம் எவ்வளவு பெருசு இருக்கும். அந்த கருவூலத்தில் வைத்திருக்கக்கூடிய பொருளாதாரங்கள், தங்கம் வெள்ளி எதெல்லாம் அந்த காலத்துல செல்வம் இருந்துச்சோ அந்த செல்வத்தை அந்த கருவூலத்துல எவ்வளவு குடிச்சு வச்சிருப்பான். அவனிடத்தில் போய் ஊரார் சொல்றாங்க, ஏன்பா அல்லாஹ் உனக்கு இவ்வளவு கொடுத்திருக்கிறான்ல, உன் நாட்டை பாரு, எவ்வளவு ஏழை மக்கள் இருக்கிறாங்க, சாப்பிட வழி இல்லாதவர்கள் இருக்கிறாங்க, தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ள முடியாதவர்கள் இருக்கிறாங்க, அதிலிருந்து கொஞ்சத்தை எடுத்து அல்லாஹ்வுடைய பாதையில நீ செலவு செய்யலாம்ல அப்படின்னு கேட்கிறப்ப அவன் சொல்ல வார்த்தை என்ன தெரியுமா, அல்லாஹ் எனக்கு கொடுத்தான, என்னுடைய அறிவால் என்னுடைய தொழில் யுக்தியால் நான் சம்பாதித்த பொருளாதாரம் அப்படின்னா அல்லாஹ் என்ன செஞ்சான், ஒட்டுமொத்தமாக அல்லாஹ் சொல்லுகின்றான், அவனையும் அவனுடைய வீட்டையும் அப்படியே நாம் புதைய செய்து விட்டோம். உல திருப்தியோடு இல்லாத பொருளாதாரம், இறைவனுடைய பரக்கத் இல்லாத பொருளாதாரத்தினுடைய நிலை இதுதான். நம்ம அல்லாஹ்வின் பாதையில தான தர்மம் செய்யறதுல யோசிக்கிறோம், கொடுப்பதற்கு யோசிக்கிறோம்,
செலவு செய்வதற்கு யோசிக்கிறோம். ஆனால் இறைவன் நினைத்தால் ஒரு செகண்ட்ல எல்லாத்தையும் முடிச்சிருவோம். அல்லாஹ்வுடைய பரக்கத்துல என்ன தெரியுமா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலகட்டத்துல சஹாபாக்கள் கடல் பிரயாணம் போறாங்க. கடல் பிரயாணம் போயிட்டு திரும்ப வரப்ப என்ன ஆகுது அப்படின்னா, அந்த கப்பல் பழுதாயிடும். அதுல ஒட்டகங்கள், கனிமத்து பொருட்கள் இதெல்லாம் எடுத்துட்டு வராங்க. அது ஒரு தீவின் ஓரமாக கரை ஒதுங்கு. இதை அறிவிக்கக்கூடிய நபித்தோழர் சொல்கிறார், அந்த தீவிலே நாங்கள் மாட்டிக்கொண்டோம். நாங்கள் கொண்டு வந்த எல்லா பேரிச்சம்பழத்தையும் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக நாங்க என்ன செஞ்சோம், சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய தண்ணீரை ஒன்றாக சேர்த்து, தோல் பைகளை ஒன்றாக சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீரை குடிச்சிட்டு இருந்தோம். தீவிர மாட்டிக்கிட்டோம். சாப்பாடு கிடையாது, கொண்டு வந்த பேரிச்சம்பழம் தான். குடிக்க தண்ணி கிடையாது, கொண்டு வந்த அந்த தோல் பை தான். ஒரு கட்டத்துல நாங்க எந்த நிலைக்கு சென்றோம் என்றால், எங்களுடைய உடல்களும் எங்களுடைய எலும்புகளும் ஒன்றோடு ஒன்று பின்னி கொண்டது. அந்த அளவிற்கு நாங்கள் ரொம்ப மெலிஞ்சு போயிட்டோம் சாப்பிடாம. பதிவு செய்யறார். இப்படி இருந்த இந்த சூழல்ல அவர்கள் இறைவனின் மீது நம்பிக்கை இழந்தாங்களா அப்படின்னு கேட்டா கிடையாது. ஒரு நாள் கரை ஓரமாக நடந்து வருகிறார்கள். ஒரு பெரிய நீல திமிங்கலம் இறந்து கரை ஒதுங்கி நிற்குது. சஹாபாக்களுக்குள்ள ஒரு சின்ன சர்ச்சை, இறந்து போன இந்த உயிரினத்தை சாப்பிடலாமா வேணாமா அப்படின்னு. கடல்ல உள்ளது எல்லாம் அனுமதி அப்படின்றது இதுக்கு அப்புறம் வந்த சட்டம். அப்ப சர்ச்சை வருகின்ற பொழுது என்ன முடிவெடுக்கிறாங்க, இல்ல நம்ம நிர்பந்தத்துல இருக்கிறோம், இதை சாப்பிடலாம் அப்படின்னு ஒரு முடிவெடுக்கிறாங்க. உடனே அந்த ஒட்டகத்தை வெட்டுறாங்க, அதனுடைய இறைச்சிகளை சாப்பிடுறாங்க. அதனுடைய கொழுப்புகள், மீனுடைய அந்த கொழுப்பை காய வைத்து அந்த கொழுப்பில் இருந்து எண்ணெய்களை என்ன செய்யறாங்க, எடுத்துக்கிறாங்க. எந்த அளவிற்கு அவர்கள் செல்கிறார்கள் என்றால், கொண்டு வந்த ஒட்டகத்தை அந்த மீனுடைய வாய்ப்பகுதியில நுழைத்து வால் பகுதியின் வழியாக வெளியில் எடுத்துட்டு விளையாடுறாங்க. அவ்வளவு பெரிய திமிங்கல். ஒரு கட்டத்துல அந்த கப்பலை சரி செய்து விட்டு மதீனாவுக்கு கிளம்புறாங்க. போறப்பயே சொல்லிட்டு தான் போறாங்க, என்ன நேரா போறோம், ரசூலுல்லாஹ்வை பார்க்கணும், இதற்கான மார்க்க தீர்ப்பை நம்ம வாங்கணும் அப்படின்னு. நேரா அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே நடந்த சம்பவங்களை தெளிவுபடுத்துறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஃபத்வா கேட்க தான் வந்தீங்களா? நீங்க சொன்னதை பார்த்தா எனக்கு கொஞ்சம் இறைச்சி எடுத்துட்டு சாப்பிடுங்கன்னு கொடுப்பீங்கன்னு நினைச்சேன், ஆனா நீங்க ஃபத்வா கேட்க வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் விளையாட்டுத்தனமாக பேசி சிரிக்கிறாங்க. நம்ம இதுல இருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் என்ன தெரியுமா? இறைவன் நாடினால் நமக்கு எப்படியும் உணவளிப்பான். அல்லாஹ் தானே சொல்றான், மாமின் தாப்பத்தின் லா யஹ்மிலு ரிஸ்கஹா. இந்த உலகத்தில் இருக்கிற எந்த உயிரினமாக இருந்தாலும் அது தன்னுடைய உணவை சுமந்துட்டு போறது கிடையாது. அல்லாஹ்வுடைய நாட்டம். இன்னைக்கு எவ்வளவோ பெரும் பெரும் பணக்காரர்கள் எல்லாம் விரும்பியதை சாப்பிட முடியாத நிலையில் நோயுற்றவர்களாக இருக்கிறாங்க, பாக்குறோம்ல. சமீபத்துல காசால இருந்து ஒரு வீடியோ, ஒரு வருடங்களுக்கு முன்பாக வந்த வீடியோ. அங்க நடக்கக்கூடிய இந்த போர் சூழல், அங்கு மக்கள் எந்த அளவுக்கு வேதனைப்படுகிறாங்க எல்லாருக்குமே தெரியும். அப்போ ஒரு மனிதனுக்கு ஒரு பொருள் கிடைக்குது, என்ன தெரியுமா? சாதாரண ஒரு மாவு பை, ஒரு 5 கிலோ 10 கிலோ பைய தூக்கிட்டு அந்த மாவு பை கிடைச்சிட்டுன்ற அந்த சந்தோஷத்துல அந்த நபர் என்ன செய்கிறார், அப்படியே துள்ளி குதிச்சு முடியாறார். ஆனால் அவருடைய நிலை என்ன தெரியுமா? அதே அவருடைய வலைதள பக்கத்துல மேல போய் கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி நீங்க பாத்தீங்கன்னா, அது ஒரு பெரிய ஸ்டார் ஹோட்டல்ல ஓப்பன் ஸ்விம்மிங் பூல்ல குளிச்சுக்கிட்டு நல்ல ரொம்ப காஸ்ட்லியான உணவை சாப்பிட்டு கொண்டு ஒரு போட்டோ போட்டிருக்கிறார் மேல் பகுதியில. அதே நபர் கீழ்நிலையில என்ன போடுறாரு, ஒரு சாதாரண ஒரு 5 கிலோ 10 கிலோ மாவு பொட்டலம் கிடைத்ததற்கு அவர் அவ்வளவு சந்தோஷப்படுறார். அப்ப இதுதான் யதார்த்தம். மனிதனுடைய யதார்த்த நிலையை நம்ம என்ன செஞ்சிடறோம், நிறைய நேரத்தில் என்ன செஞ்சிடறோம், மறந்துடும். அதுக்குதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நஃப்ஸில்லா தஸ்பகு, உல திருப்தியோடு நீங்கள் பொருளாதாரத்தை எடுத்து கத்துங்க. உல திருப்தி இல்லாத பொருளாதாரம் உங்களுக்கு என்றைக்குமே நிம்மதி தராது. இன்னைக்கு பாருங்களேன், ஏன் இன்னைக்கு போய் நிறைய பேர் வட்டியில விழுறாங்க, யோசிச்சு பாருங்க. ஒரு பையன் காலேஜுக்கு போகணும்னா இந்த பைக்கு தான் வேணும்னு கேட்கிறான், இந்த மொபைல் தான் வேணும்னு கேட்கிறான். இவன் கார் வச்சிருக்கான், நம்ம கார் வச்சுக்கோன்னு நினைக்கிறோம், ஆனா அதுக்கான வசதி வாய்ப்புகளை நம்ம ஏற்படுத்துறோமா? கிடையாது. போறோம், ஒரு 10,000 20,000 கட்டி ஒரு கார் எடுத்துட்டு வந்துடும், அவ்வளவுதான்.
அப்ப நமக்கு தேவையா அது, ரொம்ப அத்தியாவசியமா அது அப்படின்னு கேட்டா இல்லை. ஆனா ஆடம்பரத்திற்காக பிறர் வச்சிருக்கிறாங்க, நம்மளும் வச்சுக்கணும் அப்படின்ற அந்த எண்ணத்திற்காக இறைவன் தடுத்த அந்த வட்டியில் போய் விழக்கூடிய எத்தனையோ இஸ்லாமிய மக்கள் இன்றைக்கு இருக்கிறார். போன் கேட்டா அது இஎம்ஐல வாங்கி வச்சுக்கணும், பைக் கேட்டா அதை இஎம்ஐல வாங்கி, எல்லா விஷயத்தையும் இன்றைக்கு வட்டியோடு ஒன்றன் பின் ஒன்றாக கலந்து நிற்கக்கூடிய மக்களாக நிற்கிறாங்க. இதற்கு அடிப்படை காரணம் என்ன? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நஃப்ஸில்லா தஸ்ஊது, பொருளாதாரத்தை உள திருப்தியோடு எடுக்க கத்துங்க. அல்லாஹ் கொடுக்குறானா சந்தோஷமா எடு, பிடிச்ச மாதிரி ஹலாலான முறையில பிடிச்ச மாதிரி செலவு செய், இதெல்லாம் எந்த தப்பும் கிடையாது. ஆனால் இறைவன் உனக்கு கொடுக்கலையா, அதை பொருந்திக்க, நீ என்ன செய்யாத, தப்பான வழிக்கு போகாத, மோசடி செய்யாதே, வட்டி வாங்காத, யாரையும் ஏமாத்தாத, உனக்கு இறைவன் எதை கொடுத்தானோ அதை நீ உளமாற ஏத்துக்க. இதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றது. இதை யார் செய்யலையோ, யார் பொருளாதாரத்தின் மீது பற்று கொண்டவர்களாக, யார் பொருளாதாரத்தை நேசிக்கக்கூடியவர்களாக, அதை அடைவதற்காக எந்த வழியை வேணாலும் நம்ம பின்பற்றலாம் அப்படின்னு யார் நினைக்கிறார்களோ, இறைவா இவர்களை விட்டும் என்னை நீ தூரப்படுத்து அப்படின்றாங்க. ஷைத்தானிடமிருந்து எப்படி பாதுகாவல் அல்லாஹ்வுடைய தூதர் தேர்ந்தாங்களோ, அதை போன்று இந்த தன்மைகள் இருக்கக்கூடிய நபரிடமிருந்து அல்லாஹ்வுடைய தூதர் செய்றாங்க, பாதுகாவல் தேடுறாங்க. இது போன்ற தன்மைகள் ஒரு காலமும் நம்மிடத்தில் வந்துவிடக் கூடாது. அத்தகைய நன்மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியம் நிறைந்த எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதுகாவல் தேடிய நபர்களை பற்றி நாம் பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இல்மின் லா யன்ஃபஉ, எந்த பயனும் இல்லாமல் ஒரு கல்வியை ஒருவன் கற்றுக்கிறான்ல, இவர்களிடமிருந்து எனக்கு நீ பாதுகாப்பு தருவாயாக என்று அல்லாஹ்வுடைய தூதர் செய்றாங்க, கேட்கிறாங்க. இன்றைக்கு பெரும்பாலும் இந்த கல்வியை பொறுத்த வரைக்கும் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, இன்றைக்கு பெரும்பாலும் பள்ளிக்கூடங்கள், பாடசாலைகள் எதற்காக ஆரம்பிக்கப்பட்டதோ அதனுடைய நோக்கம் இன்றைக்கு இருக்குதா அப்படின்னு பார்த்தா கிடையாது. இங்கே நம்ம ஊர்ல இருக்கிற வரைக்கும் நம்மளுடைய பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க. இப்ப வெளியூர் போயிட்டாங்கன்னு வச்சுங்களேன், காலேஜ் படிக்க போறான்னா அங்க அவர்கள்ட்ட கேட்கப்படுற முதல் கேள்வி என்ன தெரியுமா? நீ குடிப்பியா, சிகரெட் குடிப்பியா, வேற ஏதாச்சும் கெட்ட பழக்கம் இருக்கா அப்படி கேட்பாங்க. எதுவுமே இல்லை அப்படின்னு நான் வச்சுக்கீங்க, அடுத்த கேள்வி என்ன தெரியுமா வரும்? நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா அப்படின்னு கேட்பாங்க. அப்ப ஒரு ஆண் பிள்ளை என்றாலே ஏதாச்சும் ஒரு கெட்ட பழக்கத்தை யார் ப்ரொஃபஷனலா வச்சிருக்கிறாங்களோ இவர்கள் தான் ஆண் பிள்ளைக்கான அடையாளங்கள் என்று இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த வலைதள கலாச்சாரமாக இருக்கட்டும், மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவாக இருக்கட்டும், திரைப்படங்களாக இருக்கட்டும், இன்றைக்கு இதை ஊக்குவிக்குது. அப்ப பிள்ளைகளுக்கு சரியான முறையில் மார்க்க கல்வியை போதிக்கவில்லை என்றால், இந்த உலகத்தில் அவர்கள் பயிலக்கூடிய எந்த ஒரு கல்வியாக இருந்தாலும் அவர்களுக்கு இம்மையிலேயும் மறுமையிலேயும் பயனளித்தார். இன்றைக்கு அதிகமாக மோசடி செய்பவர்கள் படித்தவர்கள். ஆன்லைன்ல மோசடி செய்யறவங்க யாரு? அதிகமா படித்தவர்களாகத்தான் இருக்கு. நன்கு படித்தவர்கள், நன்கு மார்க் வாங்கினவங்க, பெரிய பெரிய இன்ஸ்டியூட்ல படிச்சவங்க, இப்படிதான் இன்றைக்கு ஆன்லைன்ல வலைதளங்கள்ல மோசடி செய்யறாங்க. இன்றைக்கு பாருங்க, இந்த சென்னையில சமீபத்துல ஒரு புள்ளி விவரம் வெளியிட்டு இருந்தாங்க, செயின் ஸ்நாச்சிங் கேஸுக்கான இந்த புள்ளி விவரம். அதுல போய் ஒரு வலைதள சேனல் போய் ஒரு பேட்டி எடுக்கிறாங்க. அவங்க சொல்லக்கூடிய அங்க இருக்கக்கூடிய யாருன்னு பார்த்தா மாசம் 1 லட்சம் 1.5 லட்சம் சம்பாதிக்கிறவங்க. இந்த மேலை கலாச்சாரத்துல மூழ்கி போய் என்ன செய்யறாங்கன்னா, அந்த காசெல்லாம் இழந்து குடிப்பதற்கும், கஞ்சா பயன்படுத்துவதற்கும், வேறு சில தவறான விஷயங்களுக்கும்
பிறருடைய பொருளை திருடக்கூடிய அளவிற்கு படித்தவர்கள் செல்கிறார்கள். இதெல்லாம் இன்றைக்கு நமக்கு ஒரு செய்தியா கிடைக்குது. நாளைக்கு அது நமக்குள்ளேயே நடக்கலாம், நம்ம பிள்ளைகளுக்கும் நடக்கலாம். அப்ப மார்க்க கல்வியை சரியான முறையில் பிள்ளைகளுக்கு போதித்து உலக கல்வியோடு அவர்களை நம்ம மேல கொண்டு போறதுதான் அவர்கள் கற்கக்கூடிய கல்வியில பயனுள்ள கல்வியாக இருக்கும். மார்க்கம் கல்வி இல்லாமல், மார்க்க விஷயம் இல்லாமல் இந்த உலகத்தை மட்டும் நம்ம முன்னிலைப்படுத்தணும்னா நாளைக்கு அது நமக்கும் ஒரு பெரிய ஒரு பின்னடைவாகவும் நம்முடைய இம்மை மறுமை வாழ்க்கையை நாசம் செய்யக்கூடியதாகவும் அது இருக்கும். அப்படிப்பட்டவர்களாக நாம் ஒருபோதும் ஆகிவிடக்கூடாது. பிள்ளைகளுக்கு மார்க்க கல்வியையும் அதிகமாக போதிப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.